நான் செய்கிறேன்னு செஞ்சா அது என்ன ஆயிரும்? இப்போ மதிய வேலை அமுது பணி நடந்ததா இல்லையா? அதுக்கு என்ன பேரு? மாகேஸ்வர பூசை. மாகேஸ்வர பூசை அழகா சொல்றாரு திருத்தொண்டர் புராணத்துல சேக்கிழார் பெருமான். மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன், மதிசூடும் அண்ணலார் தமை அமுது செய்வித்தல், கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டு ஆறுதல், உண்மையாமெனில் உலகவர் முன் வருக. உலகவர் முன் வருகனர் பாடல் இடம்பெற்றிருக்கிற இடம் எது? மயிலை. மயிலையில் ஞானசம்பந்த பெருமான் பூம்பாவையினுடைய அந்த பானை குடத்திற்கு முன்பாக நின்று இறைவனை நோக்கி ஆணையிடுகிறார். இறைவனை நோக்கி ஆணையிடுகிறார். பெருமானே, இந்த சிவநேச செட்டியார், சிவநேச செட்டியார் இதுகாரும் செய்த சிவத்தொண்டு உண்மையானால், அவர் அத்தனை செஞ்சிருக்கிறார். என்ன செஞ்சிருக்கிறாருங்க? அடியாருக்கு ஏராளமான சிவபுண்ணியங்களை அவர் செய்திருக்கிறார். அவர் செஞ்ச சிவபுண்ணியத்துக்கு எடுத்துக்காட்டு ஒரே இடம். அவர் அங்கே எங்கிருந்து வராருங்க? திருவொற்றியூரில் இருந்து வருகிறார். மயிலாப்பூர் வரைக்கும் 2 பக்கமும் வாழை மரம் தோரணம், ஏறத்தாழ 15 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும். ஞானசம்பந்த பெருமானை அப்படி வரவேற்கிறார். எங்கள் ஒற்றியூரிலிருந்தே மயிலை வரைக்கும் அவரை வரவேற்று ஞானசம்பந்த பெருமான் திருவடியில் வீழ்ந்து வணங்கி அவருக்கு வேண்டி எல்லாவற்றையும் செய்கிறார். என் பெண் இறந்து விட்டால் உயிர்ப்பித்து தர வேண்டும் என்று அவர் கேட்கவில்லை. நல்லா ஞாபகம் வச்சுங்க. அவர் கேட்கல. அவர் தொண்டை கண்டு வியந்த ஞானசம்பந்த பெருமான் அவரை பார்க்கிற போது அருகாமையில் இருக்கிறவங்க சொல்றாங்க, இவருக்கு ஒரு பூம்பாவை என்று ஒரு பெண் இருந்தால், அவள் அரவு தீண்டி இறந்து விட்டாள். இப்பொழுதும் அவளை அந்த குடத்தில் வைத்து அவருக்கு நாள்தோறும் அமுது போன்றவற்றை இவர் படைத்து வருகிறார் என்று சொன்ன உடனே ஞானசம்பந்த பெருமான் கோயிலுக்கு போகல, நேராக அங்கே போயிட்டார். நேராக அங்கே போய் இந்த பதிகத்தை மட்டிட்ட புண்ணியம் காணல் மடமையிலை பதிகம் பாடுகிறார். அப்போ சொல்ற 2 கண்டிஷன் தான். பெருமான்கிட்ட கேட்டது அந்த 10 பாடலை அப்படியே பிழிஞ்சு இந்த 10ஐயும் வச்சா 2 தான். ஒன்று, இறைவனது திருக்கோயிலிலே விழாக்களை செய்தல். இறைவனது திருக்கோயிலிலே விழாக்களை செய்தல். மற்றொன்று, அடியாருக்கான மாகேஸ்வர பூசனை. இந்த 2 தான். நீங்க சிவஞான போதத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாத்தையும் சொல்லி கேவலம் சொல்லி சகலம் சொல்லி சுத்தத்தையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டார். 11வது நூற்பா முத்தி நிலையை காட்டுவது.